எல்லா பயிரும் எல்லா இடத்திலும் வரும் என்பதை நிரூபிக்கிற இடத்தையும் சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காய் நிறைய இருக்குது, 150 200 இருக்கும் போல. நாங்களும் செய்கிற விவசாயத்துக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. விவசாயம்னா இப்படி தான் பண்ணணும். விவசாயம் பார்க்குறத பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இந்த மானாவாரி பகுதியில் இப்படி ஒரு பெரிய அளவில் பண்ணுறதுக்கு உண்மையிலே இந்த பொன்னூஸ் நிறுவனம் நிறைய சிரத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அங்கேருந்து கண்டுகளித்ததுக்கு. இதில் வெயிலினுடைய தாக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது ஓவரான ஆமாம். இதெல்லாம் நம்ம மார்ச்சுக்கு அப்புறம் தக்காளி மிளகாய் அது மாதிரி இதில் போடலாம். வெயிலில் போட முடியாது. வெள்ளரி வெள்ளரி எப்போ வேணுமோ எதில் வேணும் போடலாம். சூப்பராக வரும். மழை காலத்தில் மழை விழுகத்தான் செய்யும், ஆனால் சீக்கிரமாக உணராது. தண்ணி ரொம்ப கட்டுமா? கெட்டது நல்லா நனைஞ்சு போகும். வெளியும் போகாத நல்லா நனைஞ்சு போகும். இங்கே தக்காளி இதெல்லாம் போட்டிருந்தான். ஆமாம், ஷேட் நெட்டுக்குள்ளே தக்காளி நல்லா வருது. பாலிய ஹவுஸுக்குள்ளே தக்காளி வரலை. அதில் கேப்சிகம் மிளகாய் கொஞ்சம் பரவாயில்லை. இதில் மிளகாய் கேப்சிகம் நல்லாவே வருது. வாழை எவ்வளோ கொலை விழுகும்? எங்களுக்கு ஒரு கொலை விழுகிறது 7வது மாதம் 8வது மாதம். 8வது மாதம். ஆமாம் சார், நல்லா பார்த்தோம்னா 7வது மாதத்தில் விழுகும். ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சோம்னா 8வது மாதம் விழுகும். அவ்வளோதானே? ஆமாம். இது 5வது மாதத்துலேயே கொலை விழுந்திருக்கு. 5வது மாதத்துலேயுமா? ஆமாம். நாங்கள் விவசாயம் பண்ணியே 5 மாதம்தான் ஆகுது மொத்தத்துக்கு. கொலை தள்ளிருச்சு. ஆமாம், அந்த கொலை விழுந்துருச்சு பாருங்க. சரி, நீங்கள் பக்க கண்ணு விடுவீங்களா விட மாட்டீங்களா? பக்க கண்ணு விட மாட்டோம், வெட்டிடுவோம். ஏன் வராதும்பாங்க சொல்லுவாங்க, வெட்டிடுறது. இங்க பக்க கண்ணை வெட்டி 2 லைன் இருக்கு. ஒரு வாழைக்கு ஒரு கண்ணை விட்டதும் இருக்கு, ஒரு வாழைக்கு 2 கண்ணு விட்டதும் இருக்கு, ஒரு வாழைக்கு 3 கண்ணு விட்டதும் இருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள 4 தாரம் நீங்க எடுக்கணுங்கிறதுக்காக நாங்க இங்க ஒரு மாதிரிக்கு காமிக்கிறோம் உங்களுக்கு. நீங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே 4 தாரம் எடுக்கலாம். இப்ப இது 6வது மாசம். நீங்க இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்க. இது பெருசாகி போச்சு. இப்போ இது ஒரு தாய்க்கு ஒரு கண்ணு. 6 லைனுக்கு அப்புறம் ஒரு தாய்க்கு 2 கண்ணு விட்டுருக்கோம். இன்னொரு 6 லைனுக்கு அந்த பக்கம் ஒரு தாருக்கு 3 கண்ணு விட்டுருக்கோம். அப்ப தாயோட சேர்ந்து 4. ஒரு வருஷத்துக்குள்ள 4 தாரையும் எடுத்து போடுவான். விவசாயிக்கு மிஞ்சுமா? மிஞ்சாதான். அப்படின்னு மிஞ்சம் இல்ல, தாரை கூட பெரிய தாரா விழுகுது. நீங்க செய்ய வேண்டிய வேலையில என்னன்னு சொன்னா கொஞ்சம் உணவு கூட்ட கொடுத்துக்கணும். நான் ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு போடுவேன், 4 பேர் வேலை செய்யணும்னா செய்ய மாட்டான். 4 பேருக்கும் சாப்பாடு போட்டா 4 பேரும் வேலை செய்வாங்க. அதிகமான உரத்தை கொடுக்கணும், நம்ம உணவு கொடுக்கணும். நீங்க தாய் மரத்துக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதையும் கண்ணு விடுறப்பன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இருந்தோம்னா நம்ம ஒரு வருஷத்துக்குள்ள 4 வருஷம் வச்சிருக்க வேண்டியதை ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்துக்கலாம். அதை காமிக்கிறதுக்கு தான் இங்க வச்சிருக்கிறோம். இப்ப 2 கண்ணு விட்டுருக்கோம் இல்ல, இது விழுகக்கூடாது இல்ல, விழுகுது இல்ல. அதாவது ஒருத்தர் வேலை செய்யறத 4 பேர் வேலை செய்வான். நிறைய கிடைக்கும். 1 மாசம் 2 மாசம் இந்த பின்ன வரும். இது போட்டுருக்குன்னா இது ஒரு 2 மாசம், இது இன்னும் 1 மாசத்துல 2 மாசத்துல 2 மாசம் 3 மாசத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 கண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஒரு தாய் கண்ணுக்கு 3 பக்க கண்ணு. இதுவும் வந்துடும். இங்கேயும் இதுலயும் தாறு விழுந்திருக்கு. ஒருவேளை நீங்க படிச்சவங்க சொல்றத வச்சு பார்த்தோம்னு சொன்னோம்னா, பக்கத்து கண்ணை விட்டீங்கன்னா தீனி இதுக்கு போயிருமோன்னு சொன்னோம்னா, இப்ப இதுவும் கொலை விழுந்திருக்கு, அதுவும் கொலை விழுந்திருக்கு. இதுல கொலை விழுந்திருக்கு. நம்ம உள்ள போனோம்னா எல்லாரும் வளர்க்குருவாங்கிறது இன்னும் ஒரு மாசத்துல கம்ப்ளீட்டா வந்துடும். வேற ஒரு மாசம் மீட்டிங் இப்ப வந்தீங்கன்னா எல்லாமே பாத்துக்கலாம். இந்த விழுந்துருச்சு பாருங்க, இந்த 3 விழுந்து அனுபவிச்சு சொல்றோம். நாங்க அனுபவிச்சு சொல்லாதனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் கீழே போயிட்டோம். நாங்க வைக்கிறது 1.25 3 அடி வந்துடும். 4 அடி 4 அடிக்கு கிளை நெருக்குது. 5 அடி வச்சா கூடயும் தப்பு இல்ல. செகண்ட்ல அடிச்சு வர்றது உங்களுக்கு இன்னும் நெருங்கும்.
அகலம் கூட்டி விதைச்சி அதுக்கு தகுந்த உரத்தை கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். நாங்க இதை நிறுத்திட்டோம் சார். ஏன்னா இன்னைக்கு பருத்திக்கு விலை இல்லை. நான் 11,000 ஒரு தடவை போட்டோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதோட நிறுத்திக்கிட்டோம். ஏன்னா 6,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு தான் இன்னைக்கு பருத்தி விற்கும். விளையிற கூலிக்கு காணல. நீங்க வந்து மகசூல் எடுக்கிற கூலி மகசூல கூட்டினா தான் என்ன கூட்டினாலும் எடுக்க மாட்டாங்க சார். எடுக்கிற கூலி ஆவரேஜ் 12 கிலோ தான் சார் எடுக்கிறாங்க. சரி, எத்தனை குண்டால் ஏக்கர் இருக்கு? 13 குண்டால் எடுத்துருங்க. 32 குண்டால் எடுத்திருக்காங்க. அப்ப கட்டாதா? அது கஷ்டம் என்னன்னு சொல்லுங்க, அதை சொல்லுங்க. 32 இந்த ஆளுகளை வச்செல்லாம் நீ பறிச்சு எடுக்க முடியாது. சரி, எங்க இருந்தாலும் ஆளுகளை கூட்டு கொண்டு வந்து விட்டோம்னா அவன் 90 கிலோ எடுத்துடுறான் ஒரு நாளைக்கு. ஒரு பொம்பளை வெளியூர்ல இருந்து வரணும். தமிழ்நாட்டு மக்கள் எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களும் எடுப்பாங்க. என்னத்துக்கு இருக்கா அவன் கான்ட்ராக்ட். நீ 8 ரூபாயோ 9 ரூபாயோ நீ ஒரு கிலோ கொடுத்துட்டோன்னு வச்சுக்க. 10 ரூபா கொடுக்கும் சார். 10 ரூபா கொடுத்தாலும் அவன் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அதை பாருங்களேன், தவிர எடுக்க மாட்டாங்க. நான் போட மாட்டேன் இந்த வேலையை. இனிமே விவசாயி விட்டுருங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஏதாவது நம்ம பழப்புக்கு உண்டான வழியை நீங்க தேடிக்குங்க. அது நிறைய பேர் இருக்காங்க. போய் ஒரு தடவை போய் நீங்க எத்தனை ஏக்கர் போட்டுருக்கீங்களோ ஒரு கணக்கு கொடுத்துட்டோம்னா அவன் பாட்டில் வந்து எடுத்துட்டு போயிட்டு வரான். இவங்கள எங்க விட்டுக்கிட்டு தெரியுங்க. அதான் சீப்பு நமக்கு. அதுக்காக பறிச்சு போடலைன்னு சொன்னோம்னா நாளைக்கு நிறைய விலையாகி போச்சுன்னு சொன்ன ஒரு ஏக்கர் 50,000 ரூபாய்க்கு வருதுன்னு சொன்னோம்னா இனத்துக்கு போட மாட்டீங்க. பேச்சுக்கு சொல்றேன். எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லாத. யாருன்னாலும் எடுப்பாங்க. ஆனா இவங்க எடுக்க மாட்டாங்க. இவங்க இந்த பழக்கத்துக்கு வந்ததுனால எடுக்க மாட்டாங்க. முருங்கை 6 மாசம் இது பேர 6 மாசம் முருங்கைங்களா? 6 மாசத்துக்கு பூ வரும். 3ஆவது மாசத்துலேருந்து வரும் காய். இப்போ 2-3 தடவை பிடிங்கிட்டோம் 3 மாசத்துலேயே. உரம் தான் எல்லாத்துக்குமே. உரம் தான். உரம் கூட கொஞ்சம் வச்சுக்கினா சீக்கிரமாக வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது. உரம் தான் தேவை. அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவரையும் பொன்னூஸ் நிர்வாகம் சார்பில் திரு ஐயா அவர்கள் அனைவரையும் கௌரவிப்பார். நம்ம எல்லாம் ஃபீல்டு விசிட் போகிறோம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எல்லாமே நமக்கு பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. இதே போல் ஒவ்வொரு விவசாயியும் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு. அதுபடி நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி நம்மளும் விவசாயத்தை பெருக்குவோம். இது ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்துகிறோம். வந்த அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே இங்கே வந்து சும்மா விளையாட்டுக்கு வரல. உண்மையிலே என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படி பார்க்கணும். எல்லா விவசாயிகளும் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பண்ணையை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தின் தந்தைன்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரே ஆள் யார்? நம்மாழ்வார் ஐயா. அந்த ஐயா ஸ்டார்ட் பண்ண அந்த இயற்கை விவசாயத்தை ஆரம்பித்த இடமே கோயில்பட்டி தான். இப்போ அதே இடத்துல வந்து ஐயா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய அளவில் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இன்னொன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் இது பண்ணிக்கிறேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோயில்பட்டி பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச மானாவாரி ஆராய்ச்சி நிலையம் வைக்கிறதுக்கு வந்து இடம் செலக்ட் பண்ணாங்க. அது பல்வேறு அரசியல் காரணங்களால நம்ம இதில் வரல. ஹைதராபாத் போயிட்டு ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும், இக்ரி சாட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கு ஈக்குவலான ஒரு சென்டரை வந்து ஐயா இங்கே டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பெரிய ஆச்சரியக்குரிய விஷயங்கள். ஏன்னா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 5 வட்டாரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மானாவாரி விவசாயம் தான். இந்த மானாவாரி விவசாயத்தில் நம்ம விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்கன்னு எல்லாம் தெரியும். ஏன்னா எல்லாருமே வந்து
அவங்களுடைய 100% உழைப்பை கொடுப்பாங்க. கொடுத்து நிறைய இது பண்ணுறது, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பண்ணையை அமைகிறது வந்து, ஒரு மாடல் பண்ணை அமைகிறது வந்து இன்னும் ஃபியூச்சரில் வரக்கூடிய விவசாயிகளாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விவசாயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த பண்ணை வந்து ரொம்ப உபயோகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை இன்னும் பெரிய அளவில், ஏன்னா ஐயா இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் பார்க்குறோம், இன்னும் வர காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து மானாவாரிய ஒத்த தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம விவசாயிகளுக்கு இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விவசாயத்தில் நிறைய பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைங்கிறதா முழுக்க பிரச்சனை. நம்ம விவசாயிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உற்பத்தி பண்ணிடுறோம், ஆனால் விற்பனையில் தான் பெரிய இது இருக்குது. அந்த விற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஐயாவுடைய நிறுவனத்தின் மூலம் ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம பகுதி விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, காலப்போக்கில் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி பின்னாடி வர்ற சந்ததிக்கு எந்த செடி எப்படி இருக்கும்னு கூட தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கிறதுனால, இங்கேயே நீங்கள் வந்து விவசாயிகள் ஏதாவது உங்களுக்கு மனசோர்வு ஏற்பட்டு போச்சுன்னா அன்னைக்கு இங்கே வரலாம். இங்கே உங்களுக்கு இன்னொரு 4-5 வருஷத்துக்குள்ளே உலகத்தில் உள்ள அத்தனை செடியும் இங்கே இருக்கும். நாங்கள் இன்னொன்று கூட செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கல்வி சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். 2வது தடவை ஆடு மாடு கோழி கீழி உலகத்தில் எத்தனை வெரைட்டி இருக்குதோ அத்தனை வெரைட்டிகளும் கூட இங்கே வச்சு இது ஒரு டூரிஸ்ட், அதாவது விவசாய டூரிஸ்ட் ஏரியா ஆக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு கொள்கை, ஒரு முயற்சி. அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் ஆரம்பித்து ஒரு 6 மாதம்தான் ஆகுது, ரொம்ப நாள் கூட இல்லை. மாஞ்செடி கூட இங்கே கிட்டத்தட்ட ஒரு 80 வெரைட்டி வச்சுருக்குறோம். அது காலப்போக்கில் அது வந்து பூத்து காய்க்கிறப்போ ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இப்போ கூட இன்னொரு 10-20 நாளில் ஜப்பான்லேருந்து கூட கொஞ்சம் செடிகள் வருது. எல்லா நாட்டில் உள்ள செடிகளும் இங்கே வச்சிடலாம்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கொய்யா செடியும் அது மாதிரி தான், எல்லா வெரைட்டியும் வைக்கணும். இப்போ வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்குறோம். இன்னொரு 10 ஏக்கராவது 20 ஏக்கராவது தனியாக ஒதுக்கி அதில் வந்து எல்லா வெள்ளாமைகளையும் வச்சு நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு போய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற அந்த ஒரே எண்ணம் தான் எங்களுக்கு வேறு எண்ணம் எதுவுமே கிடையாது. நான் ஒண்டி ஆள், நான் சரி ஓப்பனாகவே சொல்கிறேனே, நான் ஒண்டி ஆள், எனக்கு இது தேவையே இல்லை. எனக்கு இருந்தாலும் கூட நான் விவசாய குடும்பத்தில் நான் பிறந்துட்டேன். இங்கேருந்து நான் ஆந்திராவுக்கு போய் ஏகப்பட்ட விவசாயம் பண்ணி எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து நம்ம விவசாயிகளும் செஞ்சுக்கிடணும், அவங்களுடைய வாழ்க்கையும் முன்னேறணுங்கிறதுக்கு தான் இங்கே வந்து நாங்கள் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் நீங்கள் ஏதோ வேறு விதமாக கூட நினச்சிக்கலாம், எங்களை ஆந்திராவிலையும் அது மாதிரி தான் நினச்சாங்க. இப்போ வந்து எல்லாருமே தேவுடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதல்ல அப்படித்தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே உலகத்தில் வியாபாரத்துறையாகி போச்சு, எது செஞ்சாலும் வியாபாரமாக தான் இருக்குது. அது மாதிரி நீங்களும் நினச்சிக்கிட்டு இதுவும் கூட இவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க ஓடுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அதுலேயும் நம்ம ஆளுகளுக்கு சொல்லவே வேண்டாம். முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசத்தான் பேசுவான். இதெல்லாம் நாங்கள் மனசில் நினச்சிக்கிட்டோம். எவனாவது என்னமும் பேசிக்கிட்டு போகட்டும், நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்வோங்கிறதுக்கு தான் இங்கே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாழையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இதை நம்ம விவரமாக ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்கள் மாதம் முடிஞ்ச சும்மா மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு என்ன உங்களுக்கு என்ன, நாங்கள் உங்களுக்கு உழுவ சொல்ல போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னால் போன மாதம் எப்படி இருக்குது, இந்த மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன எல்லாமே புதுசாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, இதை நம்ம வைக்க முடியுமா? நமக்கு வேணுங்கிறது நீங்கள் என்னமாவது பண்ணிங்க, நமக்கு வேணுங்கிறது காசு இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும். யாரையும் நம்பி இருக்காதங்க, எதையும் நம்பி இருக்காதங்க. உங்கள் சொந்த உழைப்பிலேயே நீங்கள் உழைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். அதுக்கு நாங்கள் எவ்வளவு எங்களால் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த பொண்ணு நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்கிற ஒரு கம்பெனி உங்களுக்கு உதவி செய்யும். எல்லாருமே சேர்ந்து நம்ம முன்னுக்கு போகிறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம், அவ்வளவுதான். நீங்கள் எங்ககிட்ட வாங்கினாலும் சரி வாங்காமல் போனாலும் சரி நாங்கள் செய்கிறது செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். நீங்கள் யாரும் சொல்லி நாங்கள் செய்யலை. பரீட்சையெல்லாம் இன்றைக்கி அந்த பரீட்சையெல்லாம் எவ்வளோ ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது பறித்து வெடித்ததுக்கப்புறம் அது எவ்வளவு வருது என்ன ஏதுங்கிறது சொல்லலாம். மக்காச்சோளம் போடுறத கொஞ்சம்
கலப்பாக போட்டுக்குங்க. நம்ம ஆளுக போடுற மாதிரி ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கலப்பாக போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது 40 ஒரு 70 கிண்டால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 70 கிண்டாலுங்கிறத இங்கே நம்ம எடுத்தே காமிச்சிருவோம். நம்ம சமுதாயம், அதாவது சமுதாயம்னு சொன்னால் நான் நம்ம ஆளுகளை மாத்திரம் சொல்லலை, எவன் உழுகுறவன்லாம் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். இவன் இருந்தால் தான் மற்றவன் திங்க முடியுமோ தவிர இல்லைன்னா திங்க முடியாது. எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தால் இவங்கெல்லாம் உத்தியோகத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு சாப்பாடு போடுறது நம்ம தான். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவள் உத்தியோகம் பண்ணுவோம், அவள் உத்தியோகத்தை அவள் கரெக்டாக பண்ணிக்கிடுவாங்க. அதே சமயத்தில் நம்ம உத்தியோகத்தை நம்ம கரெக்டாக பண்ணிக்கிடணும். நமக்கு உத்தியோகம் என்ன? விவசாயம் பண்ணுறது ஒன்று தான். நிறைய மகசூல் வர்றதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்குதோ அந்த வழிமுறைகள்லாம் கடைபிடிச்சிக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியணும். இவன் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம்ன்ட்டு மற்றவங்களுக்கு தெரியணும். அதுக்கு ஒரு காலம் வரும், அது வரைக்கும் காத்திருப்போம். எல்லாருமே அந்த காலத்தில் சொன்ன மாதிரி உழுதுண்டு வாழ்வார் மற்றவெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வாருன்னா இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு பின்னாடி தான் போய் சாமி கும்பிடு போட்டுக்கிட்டு தெரியணுமோ தவிர நம்மளை சாமி கும்பிடு போடக்கூடிய காலம் கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் பொறுத்திருந்து எல்லா வேலையும் செய்வோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக இருந்தது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அங்கேருந்து வந்து கண்டுகளித்ததுக்கு. இப்போ இங்கே நம்ம கோயில்பட்டி பகுதியை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஃபுல்லாக மானாவாரி ஏரியாக்கள். இந்த ஏரியாக்களில் வந்து நம்ம விவசாயிகள் அவங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு இப்படி ஒரு மாடல் ஃபார்ம் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து தேனி அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. இந்த மானாவாரி பகுதியில் இப்படி ஒரு பெரிய அளவில் பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலே வந்து இந்த பொன்னூஸ் நிறுவனம் வந்து நிறைய சிரத்தை எடுத்திருக்காங்க. இது இங்கே உள்ள விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும். வரக்கூடிய காலங்களில் வந்து இருக்கக்கூடிய அந்த யங் ஜென்ரேஷனும் வந்து இதை பயன்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு அதுக்குரிய இதோட வந்து ஒரு பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா மானாவாரி பயிர்கள் மட்டும் இல்லாமல் தோட்டக்கலை அண்ட் மானாவாரி பயிர்கள் எல்லா பயிர்களுக்குரிய அந்த மாதிரி திறல்கள் வந்து ரொம்ப முன்னுதாரணமாக இருக்குங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயம் பார்த்ததை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஆனால் எல்லாமே இங்கே வந்து நல்லபடியாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு கோவப்படாமல் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. சாப்பாடு வகையில் அது சூப்பராக இருக்குது. நல்ல முறையில் கவனிச்சுக்கிட்டாங்க. தோட்டத்தையெல்லாம் சுற்றி பார்த்தோம், நல்லா சிறப்பாக இருக்குது. விவசாயம்னா இப்படி தான் பண்ணணும். நல்ல இடுபொருள்கள் இட்டு எவ்வளோக்கு எவ்வளவு வீரியமாக பயிர்களை வளர்க்கணுமோ அந்த அளவு வளர்த்து நல்ல மகசூல் எடுக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான அணுகுமுறை விவசாயத்தில். அதாவது நம்ம வந்து நாங்களாம் செய்கிற விவசாயத்துக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதாவது இவங்க நம்ம புண்ணாக்கு போட்டு செய்கிற விவசாயத்துக்கு இவங்க ஆயிலை கொடுக்கறதுனால இதில் வந்து என்ரிச்மெண்ட் அதிகமாக இருக்குது. அடுத்து ஒரு ஸ்பேசிங், நாங்கள் கண்டமானைக்கு ஸ்பேசிங், ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பயிருக்கும் ஸ்பேசிங் வந்து புதுசாக கற்றுக்கிட்டேன். முதலையெல்லாம் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் ஓணுவோம், ஆனால் ஐயா சொல்கிற ஸ்பேசிங் பார்த்தா ஈல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல் தெரியுது. இன்னும் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இடுபொருள்களை வாங்கி அதையும் அவர் அட்வைஸ் பிரகாரம் பயன்படுத்தினா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஈல்டு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. வாழை சாகுபடி பார்த்தேன். இப்போ ஒரு கன்று நாங்கள்லாம் பக்க கன்று வெட்டுவோம். இங்கே பக்க கண்ணை வெட்டாமல் மாதிரிக்கு நல்லா வச்சுருக்கீங்க. ஒரு கன்று 3 விட்டது, 2 கன்று விட்டது, 3 கன்று விட்டது, எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. கன்றுகள் நல்லா இருக்குது. பப்பாளியை பார்த்த பப்பாளியும் நல்லா இருக்குது. பருத்தி ரொம்ப நல்லா இருக்குது. பருத்தி நாங்கள் பழைய காலத்தில் பார்த்த உயரத்தில் வந்திருக்குது. இப்போ வரலட்சுமி பருத்தி அப்படிம்பாங்க. அதுதான் இந்த ஆள் உயரம் ஒரு 6 அடி 7 அடி வளரும். அந்த மாதிரி நல்லா வந்திருக்குது. அது காய் நிறையா இருக்குது. ஒரு 150 200 இருக்கும் போல இருக்குது. 100க்கு மேலே தான் எல்லா செடியிலையும் 100க்கு மேலே தான் இருக்குது காயெல்லாம். பொன்னுசாமி ஐயா அவர்கள் கோயில்பட்டி பகுதியில் விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஒரு இன்ஸ்டியூட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ட்ரைனிங் கொடுக்கவும் சரி, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கவும் சரி, எதுக்குனாலும் அருமையான ட்ரைனிங் சென்டர். நாங்கள் விடியல் ட்ரெஸ்ஸிருந்து ஒரு 50 பேர் வந்திருந்தோம். இன்றைக்கி பிரமாதமாக இருந்தது. எங்கள் எல்லாருடைய கண்களையும் திறந்து விட்டாங்க. விவசாயம் இப்படி தான் பண்ணணும், இவ்வளோ மகசூல் எடுக்கணும், இப்படி சம்பாத்தியத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லி பிரமாதமாக ஐடியா கொடுத்தாங்க. எங்கள் விவசாயிகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க.
கண்டிப்பாக நாங்கள் இதை செயல்முறைப்படுத்துவோம். உங்களுடைய டெக்னாலஜி நாங்களும் பயன்படுத்துவோம்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி கூட்டு வந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரொம்ப வெற்றியாக இருந்துச்சு. ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க எந்த கஷ்டத்தையும் எதிர்பார்க்காம தன்னலம் இல்லாமல் இந்த அளவுக்கு மக்களுக்கு விவசாயிகளுக்காக செய்யக்கூடிய ஒரு சேவைகளை பாராட்டுகிறேன், மனதார வாழ்த்துகிறேன். இவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது தெரிந்து கொண்டதென்றால் 1க்கு 4ஆக மாறும் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டேன். உதாரணமாக சூரிய பகவானிடமிருந்து அச்சய பாத்திரத்தை பெற்று எல்லோருக்கும் உணவு வழங்கும் ஒரு நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறேன். ஆனால் இங்கே நேரில் வந்து பார்த்தேன். அவர்கள் ஒரு வாழையை நட்டு 4 கொலை எடுக்கும் மந்திரத்தையும் சொன்னார்கள். எல்லா பயிரும் எல்லா இடத்திலும் வரும் என்பதை நிரூபிக்கிற இடத்தையும் சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் மிகவும் ரசித்து பார்த்தோம். நல்ல விவசாயிகள் எல்லாரும் ஆர்வமாக இருந்தார்கள். நல்ல உணவும் அளித்து நல்ல முறையில் சொல்லி அன்பாக பேசி எங்களை மிகவும் பண்படுத்தி விட்டதில் எங்களுக்கு தேவையான இடம் இங்கே வந்திருக்கிறது. பொன்னூஸ் ஒரு அச்சய பாத்திரம் விவசாயிகளுக்கு இது வாழும் வளமுடன் இருக்கும். இந்தியா வல்லரசாகுவதற்கு முதல் படிக்கல் இந்த பொன்னூஸிலிருந்து ஆரம்பிக்கும். எங்கள் மானாவாரியிலிருந்து ஆரம்பிக்கும். பாரதி பிறந்த டிஸ்ட்ரிக்டிலிருந்து ஆரம்பிக்கிறது. வாழ்க பொன்னூஸ், வளர்க பொன்னூஸ். நன்றி, வணக்கம்.